கொம்பத்தி முருல பாவி கொஞ்சம் சிக்கி கிடுச்சு வாடி என் கற்பட்டி பார்த்தா கொஞ்சம் தீப்பெட்டி மாமா கொஞ்சம் பத்தி கிடுச்சு மதுரை வீடு இருந்தா விசைய வீட்டில மறந்தா விசைய வீட்டில மறந்து எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது பார்த்திங்கன்னா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் தான் எடுத்தது. இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால் எடிட்டிங் பண்ண முடியல. இப்போ தான் அன்றைக்கி எடுத்த வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கோவிலுக்கு ஏற்கனவே எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அத்தை வீட்டு கோவிலை வந்து பிரிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்காக கோவிலுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுனால வந்து 2வது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் கோவிலுக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பபுள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சாலுமே வந்து தண்ணி சாப்பிட வந்துடுவான். நான் சின்ன பிள்ளை அப்படி தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து சாம்பார் வச்சுட்டு பொன்னாங்கண்ணி கீரை தான் வந்து கூட்டு மாரி பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்தாலுமே வந்து வெத்தலைப்பாக்கு சண்டை தான் வரும். வெத்தலைப்பாக்கு வந்து நம்ம அடிக்கடி வாங்கினா அந்த ஞாபகம் இருக்கும். எப்போயாச்சும் வெளில போனோன்னா மறந்துட்டு வந்துடுவேன். அதை பற்றி நினப்பே இருக்க மாட்டேது உனக்கு அப்படிங்கிற மாதிரி வெத்தலைப்பாக்கு சண்டை தான் எனக்கு அப்பாவுக்கும் வந்தால் வரும். அப்புறம் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இதை வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சாம்பார் தான் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கூட்டு மாரி பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பபுள் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து தேங்காய் அள்ளி சாப்பிட்டுட்டு ஓடி இருந்தான். ஏன்னா நான் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் வந்து பொரியலுக்கு வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு ஓடுவான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு தான் போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுனால அங்கே போகிறதா இருந்தோம். அதுக்காக வந்து சமைச்சிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் கோயிலுக்கு கிளம்புவோம். அங்கே வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பசங்களை வந்து நாங்கள் தங்குற மாதிரி போகல. ஈவினிங் போய்ட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே ஒரு 3 மணி நேரத்துலேயே போய்ட்டு நாங்கள் திரும்பிட்டோம். ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளே போனோம். ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். கஞ்சி காய்ச்சியெல்லாம் ஊற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம். பாத்திரமாக வந்து கொஞ்சம் விளக்கி போட்டுட்டு ஊருக்கு வந்துவிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் போகிறப்ப வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். தண்ணி ஆற்றுல குளத்துல எங்கே பார்த்தாலும் போய்கிட்ருக்கோம். அதிகமாக வந்து கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சின்ன கன்னி மாரி ஓடும். வயலுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி அந்த இடம் வாய்க்கால் குளம் இதேமாரி ஆறு இதேமாரியெல்லாம் தண்ணி போய்கிட்டு இருக்கும். குழந்தைங்கள நம்ம பேரண்ட்ஸோட போகிறப்ப வந்து குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்து அழைச்சிட்டு போகணும். ஏன்னா எங்கள் அம்மா ஊரை சுற்றிலுமே வந்து குளம் ஆறு தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பசங்களோட விளையாட விட மாட்டோம். அதிகமாக அங்கனக்குள்ளேயே சேர்த்து விளையாட விட்டு கையோடய அழைச்சிட்டு வந்துடுவோம். எங்கேயும் தங்கையும் விட மாட்டோம். இப்போ அதிகமாக வாட்டாரும் பசங்களை அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக குழந்தைங்கள நீங்களும் எங்கே போனாலும் கவனமாக பார்த்துங்க. ஒரு இடத்துலையும் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப குழந்தைங்கள கவனமாக பார்த்துங்க. தயவுசெய்து அலட்சியமாக விட்டுறாதீங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா முன்னை விட உடம்பு வந்து இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் மல்லு கட்டிட்டு எழுந்திருப்பாங்க. இப்போ ஓரளவு அவங்களே எழுந்திரிச்சிருக்கிறாங்க. காலை மட்டும் கொஞ்சம் இந்த கட்டு கொடுக்குறனால வெயிட் இருக்கிறனால கொஞ்சம் மூவ் பண்ணி வைப்பேன். அப்பா நான் வந்து உட்காந்துக்குவாங்க எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பசங்களோட போனோம். 2 பசங்களையும் அழைச்சிக்கிட்டு அங்கே அம்மா ஊருக்கு போயிருந்தேன். அப்புறம் பிள்ளைங்களாம் வந்து எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு எல்லாம் கதை பேசிக்கிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடியே விளையாட விட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து அம்மா கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா வந்த பிறகு விட்டுட்டு தான் நான் போனேன் அப்பாவை. ஏன்னா தனியாக விட்டுட்டு போக முடியாது. எல்லாமே கொஞ்சம் சிரமம். யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருந்து விட்டுருக்கணும். இது வந்து அதிகமாக ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தது. அதனால தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபேனோ ஏதோ ஆன் பண்ணி வச்சுட்டோம். கரகரன்னு சவுண்டு கேட்டது. கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோயிலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டோம். அப்புறம் வந்து செட்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து 2வது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றியாச்சு. எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றி கஞ்செல்லாம் வந்து வாங்கிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா இருக்கு பாருங்க. நேற்று நான் வந்து எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுருக்கோம்னு சொன்னோம். மேலே கீட்டு போகிறதுனால இப்போ எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாருக்கு பாருங்க சாமி.
இது கரகம் என்னைக்குன்னு எடுத்து இது பண்ணுறது? 3ஆம் நாள் தான். அதெல்லாம் எடுத்துட்டு இது 3ஆம் நாள் நம்ம எதை பண்ணுவோம்? 3ஆம் நாள் எடுத்துட்டு ஆற்றுல கெங்கையில் விடுவோம். தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி விடுவோம். ஆமாம். இது வந்து இந்த கரகம் வந்து அப்படியே இருக்கும். 3 நாள் கழிச்சு தான் 3ஆவது நாள் தான் வந்து எடுத்துகிட்டு போய் கங்கையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பூஜை அடுத்தது வந்து பூஜை போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தான் வளர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, மாவு, கடலை, புளி சாதம், ஆமாம், பொங்கல் எல்லாம் சட்டை போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கஞ்சி. என்னோட கஞ்சி, இந்த பாத்திரம், இந்த கஞ்சி சாதம் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் எடுத்து மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் விளக்கி தான் போட போகிறோம். வளர்க்குறது தான் எங்களுக்கு வேலை. போடாங்க வாங்க, என்ன எடுக்கணுமா போதுமா கோபிகா வாங்க, இதெல்லாம் போட வேண்டியது. அதை வீடியோ யாரும் வாங்க மாட்டேங்க. அது அங்கே ஒரு அண்ணி ஓடுறாங்க, வேற புரிசாதத்தை திருடிக்கிட்டு ஓடுறாங்க அந்த அண்ணி. அதானே என்ன, அப்போ எல்லாத்தையும் விளக்கி போட்டுருங்க, நான் கிளம்புறேன். அண்ணியெல்லாம் இருக்கப்ப என்ன கவலை. இந்த பக்கம் திரும்பி ஏதாவது சாப்பிட்டேன், நான் புளிசா இருந்தாலும் சாப்பிட்றீங்க. என்னப்பு எல்லாருக்கும் அக்கா கல்லை கொடுத்துட்டு போகுது. எல்லாம் கல்லை சாப்பிட்டீங்களாடா? எங்கங்க நொடிங்க பாரு. நம்மளோட யானை குட்டியே உங்களை பொண்ணடா பார்க்க வந்திருக்கலாமா? சௌபரிங் கேடா, சௌபரிங் கேடா, வழி விடுங்க. ஹாய் சொல்லுங்க. பாப்பா கொடு, பாப்பா கொடு. பொரியலாம் இல்லைங்கடா, ஓடு பாப்பா, நீனு போய் அள்ளிக்க.